Good morning, students. Next example 1.15. Let f be a function f from n to n be defined by f of x equal to 3x plus 2, comma x belongs to natural number. Find the images of 1, 2, 3. Find the pre-images of 29 and 53. Identify the type of function. ஓகேவா, நமக்கு பார்த்தீங்கன்னா f from n to n அப்படின்றது நமக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3x plus 2. நம்ம இந்த f of xல x வேல்யூ எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ல எடுக்கணும். டொமைன் செட்டு நேச்சுரல் நம்பர் தான், கோடொமைன் செட்டு நேச்சுரல் நம்பர் தான். ஓகேவா, இப்போ முதல் கேள்வி ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3. இமேஜ்னா என்ன மீனிங்? x வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம y வேல்யூ f of x வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா, f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x plus 2, x belongs to a natural number. First question, images of 1, 2, 3. இது கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, if first x value 1, x value 1 இருந்தா f of 1 ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. x க்கு பதிலா இங்க 1 ரீப்ளேஸ் பண்ணலாமா? f of x ல x க்கு பதிலா 1 ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் பாருங்க, f of 1 equal to 3 bracket 1 plus 2. 3 ones are 3, multiple, bracket na multiple. 3 ones are 3 plus 2. 3 plus 2 answer 5. Next, if next என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஓட இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா x வேல்யூ கொடுத்துருக்காங்க, f of x வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ x வேல்யூ 2 implies x க்கு பதிலா 2 னு f of x ல அப்ளை பண்ணுங்க. அப்ப f of 2 equal to 3 bracket 2 plus 2 equal to 3 2s are 6 plus 2. 6 plus 2 answer 8. ஓகேவா, நெக்ஸ்ட் if next element 3 ஓட இமேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப x வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க, f of 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். if x வேல்யூ 3 implies f of 3. பாருங்க, f of x ல x க்கு பதிலா 3 ன்னு போட்டோம்னா 3 bracket 3 plus 2. Answer 3 3s are 9 plus 2. Answer 11. Answer எடுத்து எழுதுவோமா? Therefore, the images of 1, 2, 3 are, இதோட இமேஜஸ்ல என்ன கண்டுபிடிச்சோம்? 1 ஓட இமேஜ் 5, 2 ஓட இமேஜ் 8, 3 ஓட இமேஜ் 11. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 1, 2, 3 ஓட இமேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 8, 11. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53. ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x வேல்யூ கொடுத்துட்டாங்க, ப்ரீ இமேஜ். ஸோ 29ஓட ப்ரீ இமேஜ் இங்கிட்ட கோ டொமைன்ல இருந்து டொமைனுக்கு வர்றது. அப்போ f of x வேல்யூ கொடுத்துட்டாங்க, x வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம f of x வேல்யூ எடுத்து எழுதுவோம். f of x என்னன்னா 3x plus 2, 3x plus 2 இந்த இடத்துல எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா f of x வேல்யூ 29 கொடுத்துருக்காங்க. given f of x வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 29ன்னு. x வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, f of x க்கு பதிலா 29 நீங்க போட்டீங்கன்னா 29 equal to 3x plus 2. plus 2 இங்க தான் மைனஸ் ஆயிரும். 29 minus 2 equal to 3x. 29ல 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 27 equal to 3x. அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல எழுதிக்குவோம். ஸோ 3x equal to 27. மல்டிப்ளை 3 இங்கிட்டு போனால் டிவைட் ஆயிருமா? 27 by 3. 3 டேபிள் 1 time 9 time. ஸோ x equal to 9. பாருங்க, therefore pre-image of 29 is 9. 29 ஓட pre-image வந்து 9. Next, same f of x equal to 3x plus 2. f of x value 53 கொடுத்துருக்காங்க. given f of x equal to 53. அப்ளை பண்ணுங்க, f of x பதிலா இங்க 53 னு 53 equal to 3x plus 2. plus 2 இங்க தான் மைனஸ் ஆயிருமா? 53 minus 2 equal to 3x. 53ல 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 51 equal to 3x. அப்படியே மொத்தமா திருப்பி எழுதிக்கணும்.
3x equal to 51. Multiple 3 இங்கிட்டு வந்தா divide ஆயிரும். So x equal to 51 by 3. 3 table 1 time, 27 time. Therefore, hence, the pre-image of 53 is 27. So second subdivision இதோட முடியுது. 29 ஓட pre-image 9, அடுத்து 53 ஓட pre-image 27. ஓகேவா? அடுத்து ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன விதமான ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லலாம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். அதை ஆரோ டயக்ராம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சு எழுதிடலாம். அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. எஃப் ஃப்ரம் n டு n, அப்போ டொமைன்ல நேச்சுரல் நம்பர், கோடொமைன்லையும் நேச்சுரல் நம்பர். எஃப் ஃப்ரம் n டு n கொடுத்ததை எழுதிட்டோம். நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 and so on. இப்போ 1 எதுக்கு மேப் ஆச்சு? 5க்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 எக்ஸெட்ரா. ஏன்னா இந்த 4 வேல்யூ நம்ம கிடைச்சிருக்கு இல்லையா? 3 வேல்யூ 5, 8, 11 3 வேல்யூ கிடைச்சிருக்கு. அதை இங்கே இருக்க மாதிரி காட்டணும். அது வரை எழுதிட்டு அடுத்து எக்ஸெட்ரா. 1 மேப் இன்டு 5, நெக்ஸ்ட் 2 மேப் இன்டு 8, 3 மேப் இன்டு 11. நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு எடுத்தோம். 1ஓட இமேஜ் வந்து 5 கிடைச்சது, 2ஓட இமேஜ் 8ன்னு கிடைச்சது, 3ஓட இமேஜ் 11 கிடைச்சது. அதை தான் இங்கே மேப் பண்ணியிருக்கோம் ஆரோ டயக்ராம். இப்போ இந்த ஆரோ டயக்ராமை நம்ம கவனிச்சு பார்த்து இதுல என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு ஆன்சர் பண்ண போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 ஃபங்க்ஷன் செக் பண்ணுவோமா? டொமைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்கணும், யூனிக்கா இருக்கணும். பாருங்க, 1ஓட இமேஜ் 5, 2ஓட இமேஜ் 8, 3ஓட இமேஜ் 11. இதுல நீங்க டொமைன்ல நேச்சுரல் நம்பர் எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. அந்த வேல்யூ எடுத்துட்டு போய் f(x)ல போட்டோம்னா கண்டிப்பா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ கண்டிப்பா இதுல இருக்கும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ல ஒரு வேல்யூ எடுத்தோம்னா அதை சால்வ் பண்ணி வரதும் ஒரு நேச்சுரல் நம்பரா தான் இருக்கும். அப்போ டொமைன்ல நம்ம எந்த வேல்யூ எடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு இமேஜ் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா யூனிக்கா இருக்கு. ஒரு எலமெண்ட் வேற ஒரு எலமெண்டோட மேப் ஆயிருக்கு, அடுத்த ஒரு எலமெண்டோட அது இன்னொரு எலமெண்டோட மேப் ஆயிருக்கு, அகைன் இன்னொரு எலமெண்ட் எடுத்தோம்னா அது அனதர் ஒன் எலமெண்டோட மேப் ஆயிருக்கு. இப்போ அதை சிம்பிளா பார்க்கும்போதே தெரியுது. இன் டொமைன் எவரி எலமெண்ட் ஹேஸ் அன் யூனிக் இமேஜ், therefore f is a one function. அப்ப அத சென்டென்ஸ்ல எழுதுறப்ப இன் டொமைன் எவ்ரி எலமெண்ட் has an unique image in codomain, therefore f is a one function. இப்போ one function சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்து இதுல many to one இருக்கான்னு செக் பண்ண போறேன். many to one என்ன பாத்தீங்கன்னா டொமைன்ல நிறைய எலமெண்ட் கோடொமைன்ல ஒரே எலமெண்ட்டுக்கு மேப் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே தனித்தனியா ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆயிருக்கு. நிறைய மோர் தென் ஒன் எலமெண்ட் வந்து அங்கிட்டு ஒரே எலமெண்ட்டுக்கு மேப் ஆயிருக்கணும். அப்படி எதுவுமே இங்க இல்லை. அப்ப இது வந்து many to one ஃபங்க்ஷன் கிடையாது. 1 செக் பண்ணோம், 1 இருக்கு. அடுத்து many to one செக் பண்ணோம், many to one இல்ல. many to one என்னன்னா டொமைன்ல மோர் தென் ஒன், 2 இல்ல அதுக்கு மேல எலமெண்ட் வந்து அப்படியே ஒரே எலமெண்டோட இங்கிட்டு போய் மேப் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 5க்கு மேப் ஆச்சுன்னா வேற ஒரு எலமெண்ட் 5க்கு மேப் ஆயிருந்தாதான் அது என்னன்னு சொல்லுவோம்னா many to one ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்ப many to one கிடையாது. அடுத்து on to செக் பண்ண போறோம். on to-னா என்னன்னு பாத்தீங்கன்னா கோடொமைன்ல எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். இருந்தா அது on to ஃபங்க்ஷன். பாருங்க, 1 எடுக்கிறேன், 1க்கு ப்ரீ இமேஜ் இங்க இருக்கா? இல்ல. அப்ப இது on to கிடையாது. சிம்பிளா மொதல் எலமெண்ட்லயே ஆன்சர் கிடைச்சிருச்சு. in codomain 1 does not have any pre-image, therefore
it is not on to கிடையாது. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டு இல்லைன்னு சொல்றோமோ அது ஆட்டோமேட்டிக்கா இன்டு ஆயிரும். இது சிம்பிள் லாஜிக், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டு இல்லைன்னு சொல்றோமோ அதுல இன்டு இருக்குன்னு அர்த்தம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடொமைன்ல ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னாலும் அதை வந்து ஆன் டு இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இன்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடொமைன்ல ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாம போச்சுன்னா அது இன்டு. அப்படியே ரிவர்ஸ் பாருங்க, எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டு இல்லைன்னு சொல்றோமோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிளா. ஹென்ஸ் f is into function. இது ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆன் டு இல்லைன்னு சொல்றோமோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டு அதுல இருக்குன்னு அர்த்தம். கோடொமைன்ல ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னா அது ஆன் டு இல்லைன்னு சொல்லிடுறோம் இல்லையா. ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு நேம் வந்து இன்டு ஃபங்க்ஷன். ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 to 1 ஃபங்க்ஷன் இருக்கு, இன்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ஆன் டு இல்லை, மினி டு 1 இல்லை. ஓகேவா? ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.